ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறைங்க நம்ம மோகன தாசில்தார் கூப்பிட்டு, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது, அரசாங்கத்து மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க, நம்ம தான் நடத்துகிறோம், நீயுமே நம்ம இன்னொரு ஆரை ராஜா 2 பேரும் அங்கே போய் வக்கீலை பார்த்து கோர்ட்டை என்ன தேவையானலாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலையும் கொடுத்து விட்றாரு. அதே மாதிரி இவங்க அங்கே கோர்ட்டில் போகிறாங்க. அதுக்கு முந்தி இரவு அம்மா கனவுல காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு வாட்டசாட்டமான ஒரு மனிதர், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, நெத்தி நிறையா விபூதி பட்டை, சந்தன குங்குமம் வச்சிருக்கார். பார்த்தா நல்ல மனசுமாக தெரியுது, பக்திமான்னு தெரியுது. அப்படி ஒரு காமிச்சு, இங்கே அவன் வருவான் நாளைக்கு கோர்ட்டுக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் ஒரு இடத்த விற்றான், அவனுக்கு சொந்தமான இடத்த இன்னொருத்தனுக்கு விற்றான். விற்கிறப்போ அந்த எல்லை கோட்டை காமிக்கணுமில்ல, இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணான்னா, பக்கத்து இடத்தையும் சேர்த்து 5 அடி சேர்த்து காமிச்சிட்டான். ரோஜா செடி வரைக்குமே என்னுடைய இடம் அப்படி சொல்லி பொய்யா சொல்லி அதிகப்படியான பணத்துக்கு அந்த இடத்த விற்று போட்டான். அதனால் வாங்கினவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அல்லவா, அதே மாதிரி பக்கத்து இடத்துக்காரனும் பாதிக்கப்பட்டிருக்கான்ல, அவனு 2 பேரும் கேஸ் போட்டானுங்க. அதனால் இந்த ஆள் இப்போ கோர்ட்டுக்கு நிறையா நடந்துகிட்டு இருக்கிறான். நாளைக்கு அவன் பார்ப்பேன், அந்த விவரத்தை அவங்ககிட்ட சொல்லு. ஏன் தெரியுமா அதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அவன் என்னுடைய பக்தன் அல்ல, இருந்தாலும் அவன் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போய் எனக்கே இந்த மாதிரி கஷ்டம், நான் ஏன் இப்படி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்ருக்கிறேன், பதில் சொல்லுங்க எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு கிடக்கிறான். அதனால நான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆகிப்போச்சு, நீ நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லிடுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரிங்க இவங்க கோர்ட்டில் அரசாங்க வேலையை முடிச்சுட்டு இப்படின்னு வெளியே வந்தால், கோர்ட் வளாகத்தில் அம்மா கனவுல காமிச்சு அதே ஆசாமி நின்றுருக்கார். அவருடைய கேள்வி என்ன, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், கோர்ட்டு கேஸுன்னு ஏன் அலையிற, பதில் சொல்லுங்க அப்படிங்கிறதானே எல்லா தெய்வத்திலையும் போய் கேட்டார். நம்ம மோகன் நேராக அவர்கிட்ட போனார். ஐயா, ரோஜா செடி வரைக்கும் என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி தவறுதெல்லாம் பொய்யா உங்கள் எல்லையை தாண்டி போய் 5 அடி அடுத்தனுடைய இடத்த சுவீகாரம் பண்ணி நீங்கள் காமிச்சு கரையும் பண்ணி கொடுத்ததுனால தான் இப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்க அப்படின்னு சொன்னாருங்களா சுருக்கமாக. ரோஜா செடி வரைக்கும் எல்லை இருக்குதுன்னு காமிச்சதுனால தான் இப்படி நீங்கள் அலையிறீங்க அப்படின்னு அவரை பார்த்து எதுவுமே கேட்காம பறக்கும் சொல்லவுமே அந்த மனுஷன் வாயை பிறந்தவும் அப்படியே சில மாதிரி நின்றுட்டாருங்களா. எப்படி பாருங்க சக்தியில், கருணை கடல் பங்காரமாக செய்கிறாங்கன்னே. அது மட்டும் இல்லைங்க, நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எங்கு வேண்டுதல் வைத்தாலும் அது என்னிடத்து தான் வருகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்னும் பார்த்தீங்களா சக்தியில். ஓம் சக்தி.